வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். டெஹ்ரானும் மாஸ்கோவும் தமக்கிடையே ராணுவ ஒத்துழைப்பை தொடரும் நிலையில் ஈரான் தனது ராணுவ திறன்களை மேம்படுத்துவதற்காக ரஷ்யாவிடமிருந்து சுகோய் Su-35 போர் விமானங்களை வாங்கியுள்ளதாக ஈரானின் அரசு ஊடகம் ISNA தெரிவித்துள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு IRGC-யின் காதம் ஆல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் துணை ஒருங்கிணைப்பாளர் அரிஷத் மானி இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அது பற்றி தெரிவித்த அவர், தேவைப்படும் போதெல்லாம் எங்கள் வான், தரை மற்றும் கடற்படையை பலப்படுத்த இராணுவ கொள்முதல் செய்கிறோம். இராணுவ உபகரணங்களின் உற்பத்தியும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வரிசையில் தான் ரஷ்யாவிடமிருந்து சுகோய் Su-35 போர் விமானங்களை வாங்கியுள்ளோம் என்றார். இருப்பினும் அலிஷத் மானி எத்தனை Su-35 போர் விமானங்கள் வாங்கப்பட்டன என்பதையும் அவை ஏற்கனவே ஈரானுக்கு வழங்கப்பட்டதா என்பதையும் தெளிவுபடுத்தவில்லை. ஈரானின் பிராந்திய எதிரியான இஸ்ரேலை குறிப்பிடுகையில் அவர், எதிரி முட்டாள்தனமாக செயற்பட்டால் அது நமது ஏவுகணைகளால் தாக்கப்பட கசப்பான சுவையை அனுபவிக்கும். மேலும் இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் அதன் நலன்கள் எதுவும் பாதுகாப்பாக இருக்காது என்று எச்சரித்தார். ஈரானுக்கு பல சுகோய் Su-35 போர் விமானங்களை ரஷ்யா விற்கும் என்று ஈரானிய அதிகாரிகள் கடந்த சில ஆண்டுகளில் பல சந்தர்ப்பங்களில் அறிவித்தனர். ஆனால் அத்தகைய கூற்றுக்கள் எந்த பலனையும் தரவில்லை. 2022ஆம் ஆண்டு ரஷ்யாவிடமிருந்து Su-35 போர் விமானங்களை வாங்க உள்ளதாக ஈரான் அறிவித்தது. 2023ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் ரஷ்யாவிடமிருந்து 2 Su-35 போர் விமானங்கள் ஈரான் சென்று தரையிறங்கின. ரஷ்யா Su-35 போர் விமானங்களை ஈரானுக்கு அனுப்ப தொடங்கிவிட்டது என்ற தகவல் வெளியானது. சில தினங்களில் ஈரானில் அந்த விமானங்கள் இருந்தன. அதன்பின் ரஷ்ய விமானப்படை விமானிகள் சென்று அந்த விமானங்களை ரஷ்யாவுக்கு கொண்டு சென்று விட்டார்கள். நவம்பர் 2023இல் ஈரானின் அரச ஊடகம் ரஷ்ய போர் விமானங்களை வாங்குவதற்கான ஏற்பாடுகளை டெஹ்ரான் இறுதி செய்துள்ளதாக கூறியது. அதன்பின் ஈரானிய தளபதி ஒருவர் Su-35 போர் விமானங்களை வாங்க ரஷ்யாவுக்கு பணம் செலுத்திவிட்டோம், ஆனால் ரஷ்யா விமானங்களை எமக்கு இதுவரை கொடுக்கவில்லை என்றார். சில நாட்களின் பின் மற்றொரு ஈரானிய தளபதி ரஷ்யாவிடமிருந்து Su-35 போர் விமானங்களை வாங்கும் திட்டத்தை கைவிட்டு விட்டோம், அதே போன்ற திறனுள்ள விமானத்தை ஈரானிலேயே தயாரிக்கப் போகிறோம் என்றார். இவர்கள் இப்படி மாறி மாறி கூறியதற்கு ரஷ்ய தரப்பிலிருந்து யாரும் கருத்து எதையும் தெரிவிக்கவில்லை. ரஷ்ய போர் விமானங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் 2007இல் ஈரான் Su-30 MK விமானங்களை வாங்குவதை ஆய்வு செய்ததில் இருந்து வருகிறது. இருப்பினும் ஐக்கிய நாடுகள் சபையின் தடைகள் மற்றும் ரஷ்ய தயக்கம் சாத்தியமான ஒப்பந்தத்தை நிறுத்தியது. ஈரானின் உள்நாட்டு உற்பத்தி உரிமத்துக்கான கோரிக்கை உட்பட Su-30 SM ஜெட் விமானங்களுக்கான 2015இல் புதுப்பிக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் தோல்வியடைந்தன. ரஷ்யா Su-30 விமானங்களுக்கான உள்நாட்டு உற்பத்தி உரிமத்தை இந்தியாவுக்கு கொடுத்தது. ஆனால் ஏதோ காரணங்களுக்காக சீனாவுக்கோ ஈரானுக்கோ கொடுக்கவில்லை. இந்தியா Su-30 MKI விமானத்தை இயக்குகிறது. சீனா Su-30 MKK விமானத்தை இயக்குகிறது. ஈரான் Su-30 SM விமானத்தை வாங்கும் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த பின் சிறிது காலம் அது பற்றிய பேச்சுக்கள் ஏதும் இல்லை. அதன் பின்னரே Su-35 விமானத்தை வாங்குவது பற்றிய பேச்சு அடிபட தொடங்கியது. அதற்கு ஒரு காரணமும் உண்டு. அது என்னவென்றால், ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டு யாருக்கும் விற்கப்படாத அல்லது விற்கப்பட முடியாத 24 Su-35 விமானங்கள் கைவசம் இருந்தன. அவை எகிப்துக்காக தயாரிக்கப்பட்ட விமானங்கள். மார்ச் 2019இல் சுமார் $2 பில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் ரஷ்யாவிடமிருந்து 24 Su-35 விமானங்களை எகிப்து வாங்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. டெலிவரிகள் 2020 அல்லது 2021இல் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. மே 2020இல் ரஷ்யா எகிப்துக்கான Su-35 தயாரிப்பை தொடங்கியது. முதல் 5 விமானங்கள் தயாரிக்கப்பட்டு ரஷ்யாவிலிருந்து 2020ஆம் ஆண்டு ஜூலை 28ஆம் தேதி எகிப்துக்கு புறப்பட்டன. அமெரிக்காவில் ட்ரம்பின் முதலாவது ஆட்சி காலத்தில் ராஜாங்க செயலாளராக இருந்த மைக் போம்பியோ எகிப்தை Su-35 விமானங்களை வாங்குவதற்கு எதிராக எச்சரித்தார். Su-35 விமானங்களை வாங்கினால் CAATC சட்டத்தின்படி எகிப்து மீது தடைகள் விதிக்கப்படும் என்று கூறினார். எகிப்திய செய்தித்தாள் அரோபோ ஜனவரி 2022இல் வெளியிட்ட செய்தியின்படி அமெரிக்க தடை அச்சம் காரணமாக எகிப்து, அல்ஜீரியா மற்றும் இந்தோனேஷியா ரஷ்யாவுடனான Su-35 ஆர்டர்களை ரத்து செய்ததாக அறிவித்தன. இதற்கிடையே ரஷ்யா 24 Su-35 விமானங்களை எகிப்துக்காக தயாரித்து விட்டது. மார்ச் 2022இல் எகிப்திய விமானப்படைக்கு F-15E விமானங்களை விற்க அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டது. எகிப்து தமக்கு அனுப்பப்பட்டு 5 Su-35 விமானங்களை ரஷ்யாவுக்கு திருப்பி அனுப்பிவிட்டது. அதன் பின்னரே எகிப்துக்காக தயாரிக்கப்பட்ட 24 Su-35 விமானங்கள் ஈரானுக்கு வழங்கப்படும் என்று கூறப்பட்டது. ஆனால் அவை மாயமான் போல ஜாலம் காட்டிக் கொண்டிருக்கின்றன. இன்று வரை ஈரான் போய் சேரவில்லை.
ஈரானும் அவ்வப்போது விமானம் வருகிறது என்று அறிவிப்பதுடன் கதை நிற்கிறது. ரஷ்ய விமானப்படை உக்ரைன் மீதான படையெடுப்பின் போது போரில் Su-35 விமான இழப்புகளை சந்தித்தது. அத்துடன் மிகவும் சிறிய உக்ரைன் விமானப்படைக்கு எதிராக வான் மேன்மையை நிறுவ முடியவில்லை. அப்படியான நிலையில் ரஷ்யாவுக்கு அந்த விமானங்களின் தேவை உள்ளது. ஈரான் குறைந்த எண்ணிக்கையிலான தாக்குதல் விமானங்கள் அடங்கிய தொழில்நுட்ப ரீதியாக காலாவதியான விமானப்படையை வைத்திருக்கிறது. அவற்றில் பல விமானங்கள் 1979ஆம் ஆண்டு இஸ்லாமிய புரட்சிக்கு முன்பு ஷா ஆட்சி காலத்தில் வாங்கப்பட்ட அமெரிக்க தயாரிப்பு விமானங்கள். ஈரான் ரஷ்யாவுக்கு ஆயிரக்கணக்கான ஆளற்ற விமானங்களை வழங்கியுள்ளது. அவை உக்ரைனின் இராணுவம் மற்றும் பொதுமக்களின் உள்கட்டமைப்பை குறிவைக்க பயன்படுத்தப்படுகின்றன. அந்த உதவிக்கு பிரதிபலனாக ரஷ்யா Su-35 விமானங்களை ஈரானுக்கு கொடுக்கும் என்பதே எதிர்பார்ப்பு. விமானங்கள் ஈரானுக்கு போய் ஈரான் விமானப்படையால் பயன்படுத்தப்பட தொடங்கிய பின்னரே எதையும் நம்ப முடியும்.